Hello friends, I'm Shweta, BCom final year, Department of Commerce, Cases Kasinadar College of Arts and Science. In this video, we see about the subject Management Accounting. Under the subject, we see flexible budget. So in this video, we gather the what is flexible budget and the introduction, definition, and we solve one problem. First, we see the definition of flexible budget. ICMA defines this budget as one which, by recognizing the difference in behavior between fixed and variable cost in relation to fluctuation in output, turnover, or other variable factors such as number of employees, is designed to change appropriately with such fluctuation. So flexible budget is nothing but, so it's not a standard budget. ஸோ ஸ்டாண்டர்டாக நிலையாகவே எப்பயுமே இருக்கும்ல, அந்த பட்ஜெட் கிடையாது. ஃப்ளெக்சிபிள்னா டைம் பீரியட்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். ஸோ இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, ஹவு டு ப்ரிப்பேர்னா டிஃப்ரென்ஸ் behavior between fixed and variable cost in relation to fluctuation in output. So fixed cost and variable cost, fixed costனா எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும், வேரியபிள் காஸ்ட்னா மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ரெண்டு இருக்கிற ரிலேட்டரை வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதோட அவுட்புட் எப்படி இருக்குது, ஸோ ப்ரொடக்ஷனோட அவுட்புட் எப்படி இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். So or other variable factors such as number of employees is designed to change appropriately with such fluctuation. அப்படின்னா அதர் வேரியபிள் ஃபேக்டர்ஸ், இப்போ வேரியபிள் ஃபேக்டர்ஸ்னாலும் ஒன்றும் இல்லை, அது மாறிக்கிட்டே இருக்கும், ஃப்ளெக்சிபிள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 10 ஷர்ட்ஸ் தைக்கிறோம் அப்படின்னா அது மேக்ஸிமம் ஒரு பர்சனால ஈஸியாக தைச்சிட முடியும். 3 days to 4 days அவங்க டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் 10 ஷர்ட்ஸ் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பர்சனால ஈஸியாக தைச்சி கொடுத்துருவாங்க. இதுவே 200 ஷர்ட்ஸ் 300 ஷர்ட்ஸ் கொடுத்துட்டு டைம் பீரியடும் இது 4 daysல நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு பர்சனால் கண்டிப்பாக எல்லாத்தையுமே தைச்சி முடிக்க முடியாது. அதுக்கு இன்னும் ஒரு எம்ப்ளாயிஸ் ஒரு 5 to 10 மெம்பர்ஸை வந்து லேபர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க, கம்பெனிக்கு உள்ளே வருவாங்க. ஸோ அப்போது அந்த ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி லேபர்ஸும் மாறுவாங்க. ஸோ அதுதான் டிசைன்டு டு சேஞ்ச் அப்ராப்ரியேட்லி வித் சச் ஃப்ளக்சுவேஷன். ஸோ அதுக்காக தான் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். Now we see the flexible budget. It is a budget prepared for various level of activity by classification of expenditure under fixed, variable and semi-fixed categories. This is the meaning of flexible budget. ஸோ ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டோட மீனிங்கை பார்த்தோம். ஸோ இது எதுக்காக அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டு, வேரியபிள் அண்ட் செமி ஃபிக்ஸ்டு தான் இதோட கேட்டகரியாக இருக்குது. அதனால வந்து ஃபிக்ஸ்டுனா அதோட அமௌண்ட் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சுமே இருக்கவே இருக்காது. நீ 1000 யூனிட் போட்டாலும் சரி, 10,000 யூனிட் போட்டாலும் சரி, அதோட அமௌண்ட் இட்ஸ் நாட் சேஞ்ச். பட் வேரியபிள்னா யூனிட்டுக்கு யூனிட் அமௌண்ட் மாறிக்கிட்டே இருக்கும், அதுதான் வேரியபிள் காஸ்ட், அதாவது அண்டர் தட் வேரியபிள் பட்ஜெட் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். Now we see the problem. Prepare a flexible budget for production at 80% and 100% activity on the basis of the following information. Production 50%, capacity equal to 5,000 units, raw material rupees 80 per unit, direct labor rupees 50 per unit, direct expenses rupees 15 per unit, factory expenses rupees 50,000, 50% fixed, administrative expenses rupees 60,000, 60% variable. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கலாம்.
50% கெப்பாசிட்டிக்கு 5000 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ஃபைண்ட் அவுட் தி 80% அண்ட் 100% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 50%ஓட யூனிட் மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் 50%க்கு. அதோட 80%ஓட பர் யூனிட்ஸும் கண்டுபிடிக்கணும். 100%ஓட பர் யூனிட் அண்ட் அமௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் லாஸ்ட் 2 கொஸ்டினை பாருங்களேன். ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ருபீஸ் 50,000 ப்ராக்கெட்டில் 50% ஃபிக்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டலாக 100%ல் 50% ஃபிக்ஸ்டுனா 50% வேரியபிள்ஸ். அதே மாதிரி தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸில் 60,000 சொல்லிட்டு 60% வேரியபிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 100%ல் 60% வேரியபிள்னா மீதி 40% ஃபிக்ஸட் காஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். First put on the 7 tabular column. Particulars 50%க்கு 5000 யூனிட்னு பார்த்துட்டோம். இப்போ 80%க்கு எவ்வளோ யூனிட்ன்றது நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 5000 இன்ட்டு 80% டிவைடட் பை 50% 8000 யூனிட்ஸ். ஸோ 80%க்கு 8000 யூனிட்ஸ். அண்ட் தென் 100%க்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100% equal to 5000 into 80% divided by 50%. So 10,000 units. So 100%க்கு 10,000 units. And then ஒரு விஷயம், வேரியபிள் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டில் பர் யூனிட்டில் சேஞ்ச் ஆகாது. ஃபிக்ஸடில் மட்டும்தான் பர் யூனிட் சேஞ்ச் ஆகும். பட் அமௌண்ட் சேமாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். ரா மெட்டீரியல் 80, லேபர் எக்ஸ்பென்சஸ் 3 கேட்டிருக்காங்க. ஸோ ரா மெட்டீரியலோட பர் யூனிட் எவ்வளவு? 80%. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல பர் யூனிட் சேஞ்ச் ஆகாதுன்ட்டு. ஸோ பர் யூனிட் காணோம்னா ஃபுல்லாக 80 80 80ன்னு போட்டுக்கிறோம். அண்ட் தென் வந்து ஒரு யூனிட்டுக்கு 80 ருபீஸ்னால் 5000 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு? ஸோ 80 இன்ட்டு 5000 4 lakh, 80 இன்ட்டு 8000 6,40,000, 80 இன்ட்டு 10,000 8 lakh. ஸோ அந்த லேபர் 50 பர் யூனிட். இப்போ ஒரு யூனிட்டுக்கு 50னா 5000 யூனிட்டுக்கு எவ்வளவு? ஸோ 2,50,000, 5,000 இன்ட்டு 8,000 4 lakh, 50 into 10,000 5 lakh. Expenses 15 per unit. So ஒரு யூனிட்டுக்கு 15 rupeesனா 5000 யூனிட்ஸ்க்கு 75,000. 15 into 8,000 1,20,000. 15 into 10,000 1,50,000. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணியிருக்கோம். டோட்டல் வந்த காஸ்ட்டாக ப்ரைம் காஸ்ட். ஓகேவா? ஸோ டோட்டலாக ஆட் பண்ணும்போது 145 அண்ட் தென் 7,25,000 145 11,60,000 அண்ட் தென் 145 14,50,000. ஸோ இதுதான் வந்து பெர் யூனிட் காஸ்ட். அண்ட் தென் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபிக்ஸட் 50% சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபிக்ஸட் 50% அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஃபிக்ஸடுக்கு அமௌண்ட் மாறாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அமௌண்ட்டு சேம் அமௌண்ட் தான். இப்போ நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் எவ்வளோ அப்படின்ட்டு. ஓகேவா? அதனால் 5,000 யூனிட்ஸ் இன்ட்டு அது அமௌண்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேரியபிள் ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு அமௌண்ட் நம்ம எவ்வளோ பார்த்தோம்? 50,000 பார்த்தோம் இல்லையா? இந்த 50,000ல் தான் ஃபிக்ஸட் காஸ்ட் 50% இருக்குது, வேரியபிள் காஸ்ட் 50% இருக்குது. ஸோ 50,000 ஃபிக்ஸட் காஸ்ட்டில் 50,000 இன்ட்டு 50% டிவைடட் பை 100. ஸோ ஆன்சர் இஸ் 50,000 divided by 100ல 25,000 ருபீஸ் காலம்னு எல்லாத்துலேயும் போட்டுடுறோம். இதுக்கு நம்ம வேரியபிள் இது பர் யூனிட்டை கண்டுபிடிக்கணும். ஏன்னா பர் யூனிட் சேஞ்சாக இருக்கும்ல. ஸோ பர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா
25,000 divided by 5,000 we get 5 per unit. இப்போ 5 ஒரு யூனிட்டோட வேல்யூ 5 rupeesனா 5,000 யூனிட்டுக்கு 25,000 and then 25,000 divided by 8,000 we get 3.125. ஸோ ஒரு யூனிட்டுக்கு 3.125 rupeesனா 8,000 யூனிட்டுக்கு 25,000 rupees and then 25,000 divided by 10,000 we get 2.5 rupees. இப்போ ஒரு யூனிட்டுக்கு 2.5 rupees தான் 10,000 யூனிட்ஸ்க்கு 2.5 into 10,000 we get 25,000. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிக்ஸட் காஸ்ட்டில் ருப்பீஸ் மாறாது, பெர் யூனிட் காலம் தான் மாறும். பட் வேரியபிள் காஸ்ட்டில் பெர் யூனிட் காலம் மாறாது, ருப்பீஸ் காலம் தான் மாறும். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டில் 25,000 25,000 போட்டோம். அது எப்படி போட்டோன்னா ஃபஸ்ட்டில் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்னு 50,000 கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டில் 50% வந்து வேரியபிள் காஸ்ட்டாகவும் 50% ஃபிக்ஸட் காஸ்ட்டாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ 50,000 இன்ட்டு 50% டிவைடட் பை 100னா வி கெட் 25,000. இந்த 25,000 ருப்பீஸ் காலமில் போட்டுடுறோம். ருப்பீஸ் காலமில் போட்டு பெர் யூனிட்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 25,000 divided by 5,000 we get 5. 25,000 divided by 8,000 we get 3.125. 25,000 divided by 10,000 we get 2.5. Okay va? And then variable cost 50%. அதே மாதிரி தான் 50,000 into 50% divided by 100ன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி போட்டுட்டோன்னா நம்ம 25,000 அமௌண்ட் வாங்கிடுவோம். ஆனால் நமக்கு ருப்பீஸ் காலம் சேஞ்ச் ஆகும், பெர் யூனிட் காலம் சேஞ்ச் ஆகாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பெர் யூனிட்டை ஃபில் பண்ணிடுறோம். எப்படின்னா 25,000 டிவைடட் பை 5,000னா 5 rupees வருதுல, இந்த 5 rupeesஸை பெர் யூனிட் காலம்னா 3 காலத்துலையுமே போட்டுடுறோம். அண்ட் தென் வி மல்டிப்ளை டு தி யூனிட். 5 into 5,000 unit we get 25,000. 5 into 8,000 unit we get 40,000. 5 into 10,000 unit we get 50,000. Now it's clear? Variable costல per unit column change ஆகாது, fixed costல rupees column change ஆகாது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா ஒர்க் காஸ்ட். So 5 plus 5 10, 25,000 plus 25,000 50,000, 3.125.5, 8.125, 25,000 plus 40,000 65,000, 25 plus 5 7.5, 25,000 plus 50,000 75,000. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60,000 கொடுத்துருக்காங்க. 60% வேரியபிள் காஸ்ட். ஸோ 60% வேரியபிள் காஸ்ட்னா 40% ஃபிக்ஸட் காஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு ருப்பீஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா 60,000 into 40% divided by 100. ஸோ வி கெட் 24,000. ஸோ ருப்பீஸ் காலம் சேஞ்ச் ஆகிறதுனால 24,000 3 காலத்துலையும் போட்டுடுறோம். 50,000 யூனிட், 5,000 யூனிட்டுக்கு 24,000, 8,000 யூனிட்டுக்கு 24,000, 10,000 யூனிட்டுக்கு 24,000 போட்டாச்சு. அண்ட் தென் நமக்கு யூனிட் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ 24,000 divided by 5,000 4.8, 24,000 divided by 8,000 3, 24,000 divided by 10,000 divided by 2.4. Variable cost 60%. So 60,000 into 60% divided by 100 we get 36,000. The 36,000 divided by 5,000 பண்ணனும் 7.2. இந்த 7.2 per unit columnல போட்டுறோம். Variable cost 7.2 7.2 7.2. So 7.2 into 5,000 we get 36,000. 7.2 into 8,000 we get 57,600. And 7.2 divided by
10,000. So 7.2 in 7.2 into 10,000 72,000. So cost of production ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபிக்ஸட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணோன்னா 12 60,000 10.2 81,600 9.6 அப்புறம் 96,000. அண்ட் தென் லாஸ்ட் டோட்டல் காஸ்ட் என்னென்னா நம்ம கண்டுபிடிச்ச ப்ரைம் காஸ்ட்டு அண்ட் தென் ஒர்க் காஸ்ட்டு அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இது மூணுத்தையுமே ஆட் பண்ணுறது தான் டோட்டல் காஸ்ட். ஸோ 167 8,35,000 163.32 13,66,000 162.1 16,21,000. ஓகேவா? இதுதான் டோட்டல் காஸ்டோட ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.